2014ஆம் ஆண்டு மீரியபெத்த மண்சரிவினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மீரியபெத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 75 குடும்பங்கள் நிர்கதிக்குள்ளாகியிருந்தனர். இவர்களுக்கான வீடுகள் விரைவில் நிர்மாணித்துக் கொடுக்கப்படும் என தெரிவித்து தற்காலிகமாக பூனாகலை மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டனர். எனினும் மண் சரிவு ஏற்பட்டு 1 வருடமும் 7 மாதங்களும் கடந்துள்ள போதிலும் தமக்கான வீடுகள் வழங்கப்படவில்லை என கவலை வெளியிடுகின்றனர் இந்த மக்கள். எங்களுக்கு வீடு கட்டித்தாரேன்னு சொன்னாங்க. இன்னும் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னும் வீடுங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கட்டி தந்த வீடை சரி எங்களுக்கு சீக்கிரம் கொடுத்தா நாங்க போய் எங்களோட பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கலாம் தானே. அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய நினைக்கிறாங்களோ தெரியல. வந்து ஏதாச்சும் சொல்லி குழப்பிட்டு போறாங்க. ஆனா வீடை கட்டி தர மாட்டேங்கிறாங்க. நாங்க இதுல இருக்கிற ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லாம் ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் நோய் நொடி எல்லாமே வந்துருக்கு. எங்களுக்கு இந்த ஓட்டு எப்போதும் பயஞ்ச மாதிரி தான் பயஞ்சிருக்காங்க. நாங்க 30-40 வருஷமா இதுலயே ஓட்டு போட்டுக்கிட்டு மீரியபெத்தையிலேயே அந்த மஞ்சருவுல 9 நம்பர் லைட்ல டபுள் சைடு அதுலயே தான் இருக்கிறோம். வீட பொறுத்து அது இல்ல இது இல்லங்கிறாங்க. எங்களுக்கு மனசுக்கு சரியான வேதனை. இந்த லாமன் அடுப்புல வேலை செஞ்சுக்கிட்டு அண்டிப்பட்டா கூட கண் பார்வையெல்லாம் வேலை செய்யாது. தேர்தல் காலங்களில் மக்களிடம் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக செல்லும் அரசியல்வாதிகள் மக்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை ஏன்? பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு விரைவில் வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது.